இன்றைய ஐஎன்எம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1930 மேற்கொள்ளப்பட்ட உப்பு சத்தியாகிரகம். இந்த போராட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி ஸ்கூல் புக்கில் 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் இருக்குது, பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது. எல்லா வகுப்பில் இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து தான் பார்க்க போகிறோம். உப்பு சத்தியாகிரகம் இதை தண்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்க, சட்ட மறுப்பு இயக்கம்னு சொல்லுவாங்க. 3 பேரும் ஒரே போராட்டத்தை குறிக்கக்கூடிய பேர் தான், சரிங்களா? வேறு வேறு போராட்டம்னு நினச்சிக்காதீங்க. தண்டி யாத்திரைனாலும் ஒன்று தான், சட்ட மறுப்பு இயக்கம்னாலும் ஒன்று தான், உப்பு சத்தியாகிரகம்னாலும் ஒன்று தான். 3ம் ஒரே போராட்டம் தான். இந்த உப்பு சத்தியாகிரகத்தை ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தா, நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா உப்பு, இந்த உப்பை தயாரிக்கிறதுக்கும் உப்பை வாங்குறதுக்கும் ஆங்கில கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். அதனால் காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உப்பு சத்தியாகிரகத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாரு. எப்படி போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தா, 1929 லாகூரில் காங்கிரஸுடைய வருடாந்திர கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துக்கு ஜவஹர்லால் நேரு தலைமை வச்சுருப்பார். அந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கூட்டம். சில முக்கியமான முடிவெல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த கூட்டத்தை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஐஎன்எம் டாப்பிக்கில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களோட பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. தேவைப்பட்டால் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த மாநாட்டில் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, ஆங்கிலேயருடைய உப்பு வரிய சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் தலைமையில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தலாம் அப்படிங்கிற தீர்மானத்தை போட்டிருந்தாங்க. தீர்மானத்தை போட்டதோடு நிற்கலை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ இந்தியாவுடைய அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யாருன்னா இர்வின் பிரபு. அவருக்கு ஒரு லெட்டரை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இந்தாப்பா ஒரு லெட்டர் வச்சுக்கோ, இந்த லெட்டரில் எங்களுக்கு வேணுங்கிறத எழுதியிருக்கோம், நீ அதை செஞ்சு கொடு. நீ எதுக்குள்ளே செஞ்சு கொடுக்கணும்? 1930 ஜனவரி 31 இந்த டேட்டுக்குள்ளே நீ செஞ்சு தரணும். செஞ்சு தரலன்னு வை, நான் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொண்டு போய் கையில் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த லெட்டரில் என்ன தான் போட்டிருந்தது அப்படின்னு பார்த்தா, சில முக்கியமான கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்ப்போம். இராணுவம், ஆட்சி பணி, இதற்கு பண்ணக்கூடிய செலவில் 50% கம்மி பண்ணுங்கள். இராணுவத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கள, அவ்வளோலாம் செலவு பண்ண வேண்டியதில்லை, பாதி % செலவு பண்ணால் போதும், மீதியை மக்களை கொடுங்க அப்படின்றாங்க. ஆட்சி பணி, நிர்வாகத்தில் நீங்கள் செலவிடுற காசை பாதியாக கம்மி பண்ணுங்க அப்படின்றாங்க. முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்வது, அதாவது முடிஞ்சால் நீ செலவே பண்ணாமல் விட்டுருப்பா, அதுதான் நல்லது அப்படின்றாங்க. அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது, அரசியல் ரீதியாக கைது பண்ணி வச்சுருக்கிறவங்கள விடுதலை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நில வருவாயை 50% குறைங்க, அதாவது வரியை 50% கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உப்பு வரியை ரத்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 5 கோரிக்கையை எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆங்கில அரசு வழக்கம் போல் பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. அவர் இந்த லெட்டரை வாங்கி ஒரு ஓரம் போட்டு அவர் பாட்டு கம்முன்னு உட்காந்துட்டார். இர்வின் பிரபு அந்த லெட்டர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படிங்கிறதுனால உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்குறாங்க. காந்தியடிகள் எப்போ தொடங்குறாருன்னா 1930 மார்ச் 12 ஆரம்பிக்கிறாருங்க. மார்ச் 12 தான் நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறார், உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறார். எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா சபர்மதி அப்படிங்கிற ஆசிரமம், அந்த ஆசிரமத்திலேருந்து ஆரம்பிக்கிறாரு. கூட 78 பேர் போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எத்தனை பேர் போனாங்க? 78 பேர் ஆசிரமத்திலேருந்து போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்துட்டாங்க, அது வேறு. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஆசிரமத்திலேருந்து வெளியே கிளம்பினவங்க 78 பேர். காந்தியடிகள் கூட எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா 375 கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணுறாங்க. எங்கே தான் போகிறாங்கன்னு பார்த்தா தண்டி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. தண்டி எங்கே இருக்குன்னா குஜராத்துடைய ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு கிளம்பி போகிறாங்க. எத்தனை நாட்கள் பயணம் பண்ணுறாங்கன்னா 24 நாட்கள் பயணம் பண்ணுறாங்க. 241 மைல்னு சொல்லலாம், இல்லைனா 375 கிலோமீட்டர்னு சொல்லலாம். அவ்வளோ தூரம் காந்தியடிகள் பயணம் பண்ணுறாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, காந்தியடிகளுக்கு அப்போ 61 வயது. 61 வயதுலேயும் இவ்வளோ தூரம் நடைப்பயணமாக போயிருக்காருங்க. கடைசியாக ஏப்ரல் 5 தண்டிக்கு போய் சேர்றாரு. சேர்ந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஏப்ரல் 6 உப்பு சட்டத்தை மீறுறாரு. கையில் போய் உப்பு அள்ளுறாரு, உப்பு சட்டத்தை மீறிட்டார். அடுத்து நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் காந்தியடிகளை ஃபாலோ பண்ணி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். முதல் பகுதியை பார்த்தா தமிழ்நாடும் சட்ட மறுப்பு இயக்கத்தில் தீவிரமாக பங்காற்றியிருக்கு. தமிழ்நாட்டில் அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா ராஜாஜி தலைவராக இருப்பார். ஸோ அவர் தலைமையில் உப்பு சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வரேன் நீ வரேன்னு போட்டி போடுறாங்க. அதிலிருந்து 100 தொண்டர்களை மட்டும் ராஜாஜி செலக்ட் பண்ணுறாரு. 100 பேர் மட்டும் வந்தால் போதும்பா, மீதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 பேரை கூப்பிட்டுட்டு அணிவகுப்பாக கிளம்புறாங்க. எப்போ கிளம்புறாங்கன்னா 1930 ஏப்ரல் 13 1930 ஏப்ரல் 13 கிளம்புறாங்க. எங்கேருந்துன்னா திருச்சியிலிருந்து அப்படியே 150 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்துடைய கடற்கரை கிராமம் எதுன்னு பார்த்தா வேதாரண்யத்தை நோக்கி நடக்கிறாங்க. 150 மைலுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1930 ஏப்ரல் 13. அப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துடைய ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தா கலெக்டராக இருக்கிறவர் ஜே.ஏ. தார்ன் அப்படிங்கிறவர்.
அவர் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு மக்கள்கிட்ட. மக்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி அவங்க வராங்க, வரும்பொழுது யாரும் அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை தொலைச்சி கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜேஏ தார்னு வந்து எச்சரிக்கை பண்ணுறாரு. ஆனால் அவங்கள யாராவது மதிப்பாங்களா? யாருமே மதிக்கலை. என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துட்டாங்க. கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி இந்த இடங்கள்லாம் பயங்கரமான ரெஸ்பான்ஸு. இவங்க போகும்போது மக்கள்லாம் வந்து வரவேற்றிருக்காங்க, கூட்டம் கூடி. கடைசியாக இவங்க அப்படியே ட்ராவல் பண்ணி 1930 ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்துடைய வேதாரண்யம் கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு உப்பு அள்ளுறாங்க. முக்கியமாக கவனிக்கணும், இங்கே வந்து வழிநெடுக போகிறாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு பாட்டை பாடிக்கிட்டே போகிறாங்க. என்ன பாட்டுனா, கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ட்டு நாமக்கல் கவிஞர் எழுதிய ஒரு பாடல். அந்த பாட்டை பாடிக்கிட்டே போகிறாங்க. போயிட்டு கடைசியாக வந்து வேதாரண்யத்தை அடைஞ்ச உடனே அங்கே ராஜாஜி தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு அள்ளுறாங்க. எத்தனை பேர் அள்ளுறாங்கன்னு பாருங்கள், 12 தொண்டர்கள் உப்பு அள்ளுறாங்க கையில். அந்த 12 தொண்டர்களில் முக்கியமானவங்க யாராருன்னு பார்த்தா டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சி சாமிநாதர், கே சந்தானம், இவங்களெல்லாம் சொல்லலாம். இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி இவங்க தான் உப்பு சட்டத்தை மீறியதுக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தா ருக்மணி லட்சுமிபதி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் திருச்சியிலேருந்து வேதாரண்யத்துக்கு மட்டும்தான் போனாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க வேறு இடத்துலேருந்தும் போயிருக்காங்க. சென்னையிலையும் உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கு, சென்னையிலையும் நடத்தியிருக்காங்க. சென்னையில் யார் யார் தலைமையை வகிச்சிருக்காங்கன்னு பார்த்தா டி பிரகாசம், கே நாகேஸ்வரராவ், இந்த 2 பேரும் சென்னையில் நடத்தப்பட்ட சென்னை உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை வச்சுருக்காங்க. குறிப்பாக இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல கூட்டமாக இருந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தா சென்னையில் உதயவனம் அப்படிங்கிற இடத்துல. அந்த இடத்துல வந்து அப்படியே முகாம் போட்டு உட்காந்துருக்காங்க. நம்மளும் உப்பு சத்தியாகிரக போடுறதுல கலந்துக்கலான்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா, காவல்துறையினர் வந்து இவங்களை வந்து கைது பண்ணிட்டாங்க. இவங்களை கைது பண்ணதுனால அங்கே ஒரு சின்ன கலவரம் ஏற்பட்டுருச்சு. அந்த கலவரம் வந்து 3 மணி நேரம் நடந்திருக்கு. அதில் 3 பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கலவரம் எப்போ நடந்துச்சுன்னா 1930 ஏப்ரல் 27. இந்த டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. வேதாரண்யத்துலேயும் சென்னையிலேயும் தான் உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. நிறைய இடங்களில் நடந்துச்சுங்க. உவரி, அஞ்சங்கோ, வேப்பலோடை, தூத்துக்குடி, தருவைக்குளம், ராமேஸ்வரம் போன்ற பல்வேறு இடங்கள்லேயும் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டை தாண்டி அடுத்தது ஆந்திரா, மற்ற மாகாணங்கள்லேயும் உப்பு சத்தியாகிரகம் பரவுது. குறிப்பாக வடமேற்கு மாகாணத்தில் தீவிரமாக இன்னும் நடக்குதுங்க. வடமேற்கு மாகாணம் அப்படிங்கிறது பஞ்சாப், சிந்து அந்த பகுதியெல்லாம். அந்த பகுதியில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு தலைமை வகித்தவர் யாருன்னு பார்த்தா எல்லை காந்தி அப்படின்னு அழைக்கக்கூடிய கான் அப்துல் கபார் கான். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. எல்லை காந்தி யாருன்னு கேட்பாங்க, கான் அப்துல் கபார் கான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு அமைப்பை வச்சுருந்துருக்காரு. அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னு பார்த்தா செஞ்சட்டைகள் அப்படிங்கிற அமைப்பு. அந்த செஞ்சட்டைகள் அமைப்பை குடைகிட் மக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சட்டைகள்னாலும் ஒன்று தான், குடைகிட் மக்கர்னாலும் ஒன்று தான். இந்த 2 பேருமே ஒரே அமைப்புடைய பேர் தான். கான் அப்துல் கபார் கான் எல்லைப்புறத்துலேருந்து உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துகிறாரு. காந்தியடிகள் குஜராத் பக்கம் நடத்துகிறாரு. தமிழ்நாட்டில் ராஜாஜி நடத்துகிறாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆங்கில அரசு வழக்கம் போல் என்ன பண்ணுது, அவங்களுடைய ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணுது. ட்ரிக்ஸ் என்னது, ஒன்றும் கிடையாது. ஆங்கில படைகளை விட்டு எல்லாத்தையும் கலைச்சி விட்றது தான், எல்லாத்தையும் அடித்து விரட்டுறது தான். அந்த பாணியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். கட்வாலி அப்படிங்கிற ஒரு படை வீரர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆங்கில அரசு சொன்னாலுமே நாங்கள் போய் யாரையும் தாக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா யாராவது எங்கள் கூட சண்டை போட வந்தால் தான் நாங்கள் தாக்குவோம், இவங்க வந்து அமைதியான வழியில் போராடிட்டு இருக்காங்க, எங்களால் தாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். கட்வாலி படையணி வீரர்கள், இதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா, காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு இரவடா சிறையில் அடைக்கப்படுறாரு. குறிப்பாக இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்கள்லேயே மிகப்பெரியது இதுதான் சொல்கிறாங்க. அதாவது அதிகமான மக்கள் பங்கேற்ற மிக முக்கியமான இயக்கமாக இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை தான் பார்க்கப்படுது. குறிப்பாக 90,000க்கும் மேற்பட்ட மக்கள் கைதாகிருக்காங்களாம். அதாவது கைது ஆனவங்க மட்டும் 90,000 பேர். அப்போ எப்போனா 1930. இந்த சட்ட மறுப்பு இயக்கம் இப்படி ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஆங்கில கவர்மெண்ட்டு 3 வட்டமேஜை மாநாடுகள் நடத்தியிருக்கோம். அந்த 3 வட்டமேஜை மாநாடுகளை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலைன்னா வீடியோவுடைய பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.